சோகமா இருக்க? இன்னைக்கு வியாழன். ஆமா, இன்னைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி. அதுக்கு என்ன இப்ப? அதுதான் என் பிரச்சனையே. வியாழன் என்ன பிரச்சனை? இரு பிஷப் தாத்தா கிட்டே கேட்போம். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். கேள்போம். இந்த வெள்ளிக்கிழமையில குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் கன்செஷன்? வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தானே வெள்ளிக்கிழமை. பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும். ஆனா இப்ப உங்களுடைய கேள்வியிலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது கன்செஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப பெரியவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க ஒருத்தல் முயற்சிகள் செய்யறாங்க. நாங்க 3 நாள் சாப்பிடாம இருக்கிறோம், நாங்க நிறைய வேலை செய்யறோம், தூங்காம இருக்கிறோம், அப்படி பெரிய பெரிய வேலைகள்லாம் அவங்க சொல்லி சொல்றாங்க. நீங்க உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதாவது என்னென்ன ஒருத்தல் முயற்சிகள், தவ முயற்சிகள் செய்ய முடியும்? நான் ஆட்டோ சர்வ் பண்ணிட்டு பாசிக்கிட்டு பண்ணுவேன். நான் போன் பாக்குறத குறைச்சுப்பேன். எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவேன். டெய்லி பூசைக்கு போவேன். போதும். ஏன் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம தவ காலத்துல ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு இந்த ஒரு முயற்சி எடுக்கணும். அதான் இப்ப நம்ம செய்யறதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம் செய்யறோம் அப்படின்றது கிடையாது, எவ்வளவு முயற்சி செய்யறோம் அப்படின்றதுதான் முக்கியம். நீங்க சொன்னதெல்லாம் சின்ன சின்ன முயற்சிகள், உங்க வயசுக்கு ஏற்ற முயற்சிகள், நீங்க செய்யக்கூடிய தியாகங்கள். அதை செய்யுங்க. கட்டாயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.